அப்ப இன்னைக்கு நம்ம தமிழர்கள் எடப்பாடியை நோக்கி போர் தொடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோமா? எடப்பாடி ஒரு என்ன சொல்றது? நீங்க ஏவியவனை விட்டு அம்பை இது நோகுவது ஏன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி தான் எடப்பாடி. எடப்பாடி பாவம் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அவரே அவருடைய கடந்த கால செயல்பாடுகளால இன்னைக்கு நோகடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய கடந்த காலம் அவர் செய்த அவருடைய பல தவறுகள் செயல்பாடுகள் தமிழ்நாட்டை ரொம்ப பின்னோக்கி தள்ளும் நீங்களே தானே சொல்லியிருந்தீங்க. பிற்போக்கான உண்மை அதுதான். அது அதோடைய பின்னாடி யார் இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. நீங்க எடப்பாடி இந்த நிலைக்கு போறதுக்கு எடப்பாடி மட்டுமே காரணமா? அந்த அம்பு நம்மளை கொல்லும் தானே, அதுவும் ஆயுதம் தானே. அதுதான் நீங்க ஒரு கொலையை விட கொலை செய்ய தூண்டியவன் மீது தான் மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம எடப்பாடி எதுக்காக ஆதரிக்கிறோம்னா, எடப்பாடி கண்டிப்பாக புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படிங்கிறது அவருடைய இந்த அரசியல் செயல்பாடுகள் காட்டிக்கிட்டே இருக்கு. எடப்பாடிக்கு பின்னாடி இருந்திருக்கு வரக்கூடிய குரல்கள் அனைத்தும் எடப்பாடியின் குரல்கள் கூட இன்றைக்கு பாஜக ஆர்எஸ்எஸின் குரலாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தால் இந்த நிலைக்கு அதிமுக போயிருக்குமா அப்படிங்கிற அதிமுக தொண்டர்களுடைய உள்ள குமரலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுகவின் உண்மையான தொண்டர்களே இன்னைக்கு அதிமுகவின் இந்த பரிதாப நிலையை பார்த்து ரொம்ப வேதனைக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. அதனால அதிமுக நிச்சயம் இந்த தேர்தல் புறக்கணிக்கப்படும், மக்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும்.